அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் நம்முடைய நாக்குதான். ஏனென்றால் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். எப்படி என்றால், இப்போ நம்ம அவுட் டு மெமரி செக்ஷன் 13 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 எடுக்க போகிறோம். விவாகரத்திற்கு என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்க வேண்டும் என்பதை எவ்வாறு நாம் நினைவுத்துலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதற்காக இதை நான் சொல்கிறேன். என்னிடம் வந்த ஒரு விவாகரத்து வழக்கு ஒரே வார்த்தை தான் மனைவி சொன்னார் என்று கணவர் கடைசி வரை சேர்ந்து வாழவே மாட்டேன் என்று விவாகரத்து பெற்றார். அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், கோபத்தில் தன்னுடைய மனைவியானவள் சாப்பாட்டில் விஷம் வைத்து கொண்டு விடுகிறேன் என்று சொன்னதின் அடிப்படையில் கடைசி வரைக்கும் எப்படிங்க நான் போய் சாப்பிட முடியும், எப்படி நான் வீட்டில் வாழ முடியும் என்று கடைசி வரை வாழவே முடியவில்லை. அதனால் நாக்கு தான் உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதம். அப்போது நாம் பேசுகின்ற வார்த்தையை தேவையான மட்டும் பயன்படுத்தினாலே இந்த மாதிரி செக்ஷன் 13க்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது. எப்பொழுதும் நீங்கள் மன வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம் என்று கூறி, இப்போ நம்ம இந்த 13 செக்ஷன் இருக்குல்ல, இந்து மேரேஜ் ஆக்ட் 1955ல நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த நேரத்துக்கு 10 வருஷம் ப்ராக்டிஸ் ஆகிருப்போம், இல்லை அதே வழக்கில் கூட ஃபேமிலி கோர்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் என்ன கிரவுண்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ புக்கு பரட்டுவோம். ஸோ படிப்பது முக்கியம் அல்ல. என்ன பண்ணணும், நாம் படித்தது நம்ம எவ்வாறு நினைவு வைத்துக் கொள்வது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் கூட விட்டுடுங்க, அன்னத்தையும் புக்கை பார்க்க போகிறோம், அந்த கேஸுக்கு மட்டும் நம்ம தயார் பண்ணால் போதும், ப்ராக்டிஸுக்கு பரவாயில்ல. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, சிவில் நீதிபதி எழுத போகிறோம் சார், ஏபிபி நான் எழுத போகிறேன், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, இந்த மாதிரி ஜுடிஷியல் ஆஸ்பிரண்ட், அந்த நீதித்துறையில் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக எவ்வாறு நினைவு வைத்துக் கொள்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இன்று இதை எவ்வாறு நாம் நினைவு என்பதை பார்ப்போம். செக்ஷன் 13ல் செக்ஷன் 1ல் கிளாஸ் 1 ஃபஸ்ட்டு, அதாவது அடல்ட்ரி, பிறன் மனை புனைதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ ஆல்பபெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஏ வருதுல்ல, ஏவுக்கு அடல்ட்ரி ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த கேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கணவன் சொல்லுவாங்க என் மனைவி மீது சந்தேகங்க, அவருக்கு வேறோடு தொடர்பு இருக்குது. அதே மாதிரி மனைவி சொல்லும்போது என் கணவர் வேறொரு தொடர்பு இருக்குங்க. இதுதான் முதல் காரணம். சந்தேகமாக இருக்குது ஆரம்பிப்பாங்களே, அதுதான். அப்போ ஃபஸ்ட்டு எந்த ஆரம்பம், அடல்ட்ரியில் ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே பட விளக்கத்தோடு பார்த்தோன்னா இன்னும் ஞாபகம் இருக்கும். நான் எப்பயுமே சொல்கிறேன், மைண்ட் கம்ப்யூட்டர்னு நினச்சிங்க. கம்ப்யூட்டர் LSGB அவைலபிள் இன் அவர் ஹெட்டாப். அதே மாதிரி கண்ணு பார்த்தீங்கன்னா கேமரா ஞாபகம் வச்சுங்க. இங்கே படம் போகிறது எதுக்காகனா அதுக்காக தான். அந்த படத்தை அப்படியே ஒரு கிளிக் பண்ணிங்க, மைண்டை கம்ப்யூட்டர் மாதிரி என்ன பண்ணுங்க, ஸ்டோரேஜ் பண்ணிங்க அப்படியே. சரி, இங்கே பாருங்கள், மனைவி பேரமர்னா கள்ளக்காதலன் கள்ளக்காதலி, கணவன் மனைவி இருவரும் இருக்கின்ற போதே இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இவருடன் தொடர்பில் இருக்கிறார், கள்ள உறவு. இவர் ஹஸ்பண்டு இங்கே மனைவியுடன் வாழ்ந்துறார், ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, இந்த பெண்ணுடன் பேரமர் கள்ள உறவில் இருக்கிறார். இவ்வாறாகுது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 13 செக்ஷன் 1 கிளாஸ் 1ல் ஏ, அந்த அடல்ட்ரி இருந்தால் அவன் அர்த்தம் பண்ணியா, கிரிமினாலிட்டி, கொடுமை. இந்த ஏவுக்கு பார்த்தீங்கன்னா அரக் அப்படின்னா சாராயம், சாப்பிட்டு அடிக்கடி கொடுமைப்படுத்துறார். மனைவி சொல்கிறா, கணவன் சொல்கிறான் அடிக்கடி அம்மா வீட்டு போயிட்டு, இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து அண்ணன் தம்பி அடிச்சுட்டு போகிறான், கொடுமைப்படுத்துகிறாங்க. இது நான் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு இல்லை செக்ஷன் சொல்கிறேன். ஓகே, இல்லை சொல்கிறாரு, அடிக்கடி என்னை வேலை வாங்குறா, எதுவுமே செய்யறதில்லை அப்படின்னு ஏதாவது கொடுமைப்படுத்துறா என்று அடிக்கடி ஞாபகப்படுத்திங்க. இங்கே பாருங்கள், மிதிக்கிறா, காலில் எட்டு வதிக்கிறது. இங்கே மனைவி எப்பயுமே என்ன பண்ணாங்க, பூரி கட்டியை அடிக்கிறது மதிக்கிறது. சரி, இதை கொடுமைப்படுத்துகிறார்கள். ஓகேவா? இப்போ
13 கிளாஸ் பியில் இப்போ டெசஷன், அதாவது விட்டு விட்டு போய்விடுதல். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னால், இந்த பி பாருங்க, பின்னா பேண்ட், தடைப்பட்டது, எந்த உறவும் உங்களுக்குள்ள இல்லை, தடைப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே பின்னா அபண்டன்ட், விட்டு ஓடி விடுதல். சரி, அதே மாதிரி நம்ம எப்பவுமே நம்ம அகாடமியுடைய ஆல்பபெட்டிக் ரூல் ஒன்று இருக்குல்ல, அவுட் டு மெமரியில். அப்போ பிக்கு என்ன 2, இந்த 2 ஞாபகம் வச்சு என்ன பண்ணலாம், நாட் லெஸ் தென் 2 years ஆர் மோர், அதாவது 2 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க, விட்டு ஓடிவிட்டார். மனைவி ஓட்டினாலும் கணவன் ஓடிவிட்டார்கள். இல்லது அதற்கு மேலாக 3 ஆண்டு 4 ஆண்டு 5 ஆண்டு, சரி ஏதோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, மனைவியானவர் இந்த கணவனை விட்டு 2 ஆண்டுல மேலே ஓடிவிட்டார். 2 ஆண்டு போச்சா இடைவெளி. அதே மாதிரி கணவரானவர் இந்த மனைவி விட்டு ஓடிட்டார் 2 ஆண்டு அல்லது அதற்கு மேற்பட்டு. ஓகேவா? இப்போ 13 கிளாஸ் 2 பாருங்க, இது கன்வர்ஷன். இது எவ்வாறு சார் ஞாபகம் வச்சுனாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 இருக்குல்ல, இங்கே சென்டர் கோடு போடுங்க, அந்த ஹெச் ஆகிடும். இன்டு டு எனி அதர் ரிலீஜன், இப்படி ஒரு மெத்தட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் சப்செக்ஷன் 1ஐயும் கிளாஸ் 2 இருக்குல்ல, +1 +1 3 வரும். இந்த சி வருது பாரு, கன்வர்ஷன் அப்படி என்று இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இப்போ இந்த பட விளக்கத்தை பார்த்தோம்னா தெரியும் நம்ம ஈஸியாக. அதாவது இவர் திருமணமாக இந்துவாக இருக்கிறார், பிறகு என்ன பண்ணுறாரு, கிறிஸ்துவராக அல்லது முஸ்லீமாக மதம் மாறிவிடுறார். அல்லது மனைவி திருமணத்தின் போது இந்துவாக இருக்கிறார், பிறகு என்ன பண்ண, கிறிஸ்துவராக அல்லது முஸ்லீமாக மாறிவிடுகிறார். இவ்வாறு மதம் மாறிவிட்டாலும் டைவர்ஸ் போடலாம். 13 கிளாஸ் 3 பாருங்க, அன்சவுண்ட் மைண்ட், USM 3 எடுத்துக்குதா, அன்சவுண்ட் மைண்ட். இங்க பாருங்க 3, மூளை இல்லாதவன், முட்டாள், புத்தி சுவாதீனம் அற்றவன். முட்டாள், மூளை இல்லாதவன், புத்தி சுவாதீனம் அற்றவன் 3. இவன் சொல்றான், நான் ஒரு முட்டாளுங்க, எப்போ பார்த்தாலும் நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுன்னு சொல்லிக்கிறான், அவனையே அவன் சொல்லிக்கிறான். அப்போ அது வந்து 3 கிளாஸ் 3. இப்போ 13 கிளாஸ் 4 பாருங்க, லெப்ரசி, இது ஒமிட்டடு. சார் ஒமிட்டடு எப்படி சார், இந்த 4 ஒமிட்டடு எப்படி நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, 4க்கு நம்ம ஃபார்முலா ABCD. டி வந்துட்டா டெலிட்டட், ஒமிட்டட். ஏன், லெப்ரசி, ஒரு லெப்ரசி தொழுநோய் குணப்படுத்தக்கூடியது, அதனால என்ன பண்ணாங்க, இப்போ ஒமிட் பண்ணிட்டாங்க. சரி, 13 கிளாஸ் 5 பாருங்க, வெரி ஈஸி. அது வினரல் டிசீஸ். இந்த 5 இந்த வி ஆயிடுதுல்ல, வினரல் டிசீஸ், அதை பாலியல் ரீதியாக தொற்றி பரவக்கூடிய வியாதி இருந்தால். அதே மாதிரி பார்த்தா டிசீஸ் எப்படி பாருங்க, இந்த ஐ இருக்குல்ல, இந்த ஐ இருந்தால் தான் நோயாளி. இங்கே இது சொல்லும்போது சொல்கிறேன் பாருங்க, இது மெமரி சொல்லும்போது சொல்கிறேன். இது எப்படி மெமரினா, 5 இருக்கு கிளாஸ் 5ல் வினரல் டிசீஸ், அதாவது பாலியல் ரீதியாக தொற்றி பரவக்கூடிய நோய். என்னென்ன, HIV, எய்ட்ஸு. இப்போ இந்த ஐ இருக்குல்ல, அந்த ஐ எப்படி நான் வச்சுறேன்னா, இந்த பாருங்க டிசீஸுக்கு ஐ இருக்கும், எப்படி ஐசி வார்டில் இருப்பார் நோயாளி. சப்போஸ் இப்போ லீகல் வார்டு, நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறது, அவுட் டு மெமரி வந்து டிசீஸுக்கும் நோயாளிக்கும் இறந்த நபருக்கும். இங்கே இ போட்டிங்கன்னு வச்சுக்கலேன், சப்போஸ் இ வந்துட்டா என்ன வரும், எம்பர் வர மார்ச்சரில் அவர் மீது ஈமிக்கும், அப்போ இ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இங்கே பாருங்க HI டிசீஸ்னா ஐ வருதா இங்கே, அதே மாதிரி இங்கே DS. ஓகே, ஏன்னா 8 சரி வருது. சரி, இப்போ இது பட விளக்கத்தை பார்த்தோன்னா புரியும் நமக்கு. இது வந்து கிளாஸ் 5 தானே. இவர் எப்படி இருந்த நான், அதாவது 5, அதாவது 5 புலன்களோடு ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக வாழ்ந்த நான் இப்படி ஆகிட்டேன். எப்படி ஆகிட்டாரு, மொத்தம் எலும்பு கூட தான் இருக்காரு. இவ்வாறாக நினைவைத்துக் கொள்ளலாம். 13 கிளாஸ் 6 பாருங்க, 6 இங்கே வந்துட்டா ரெனன்சியேஷன். இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ணுறது, போயிடுது. இந்த உலகம் ஐயே, இந்த உலகத்தில் வாழவே முடியாது, என்ன பண்ணுறது, ரெனன்சியேஷன் அப்படின்னு சொல்ல. இப்போ இங்கே எப்படி நான் பாருங்கள், 6 இல்லை 6 போட்டுங்க. அதாவது அதே மாதிரி இன்னொரு ரூல் வந்து 1 2 3 4 5 வரைக்கும் 99 வரைக்கும் நமக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த 6 பார்த்தீங்கன்னா 6 renounced the world, இந்த உலகத்தை விட்டே என்ன பண்ணுறாரு,
இது பிடிக்கும், இந்த வாழவே முடியாதுப்பா, இந்த கணவன் மனைவி என்ற வாழ்க்கையே வேணாம், இமயமலைக்கு எங்கேயாவது காசி ராமேஸ்வரம் போயிடலான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதாவது ரிலீஜியஸ் ஆர்டர், அந்த ரிலீஜியஸ் ஆர்டர் மூலமாக அவர் விட்டு போய் விடுகிறார். 6க்கு 6 பட்சம் வச்சுங்களா. சரி, இங்கே பாருங்கள் யார் என்ன ஆயிடுறாரு, முனிவர் ஆயிடுறாரு. கல்யாணம் நல்லா பண்ணார், எல்லாம் செய்தார், மனைவியுடன் வாழ்ந்தார், இந்த உலகம் பிடிக்கவில்லை அப்படின்ற முனிவராகி போயிடுறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவங்க கூட வாழவே முடியாது, இவங்க கொடுக்குற தொல்லைக்கு இவங்க கூட இருந்தால் வேஸ்ட்டு, அதை விட கன்னியாஸ்திரியா போயில நம்ம கன்னியாஸ்திரியா போயிடறாங்க. இப்போ ரினோவல்ஸ் த வேர்ல்டு 6க்கு 6 ஞாபகம் வச்சுட்டாங்க. இப்போ அடுத்து 7க்கு வாங்களேன். 13 சப்ஜெக்ட் 1 கிளாஸ் 7 வந்து வெரி ஈஸி, நாட் ஹியர் ஆர் மோர். இங்கே 7 இதில் 7 என்பது 7 எழுதிங்க, 7 ஆண்டுகள், 7க்கு 7 இயர்ஸ் ஞாபகம் வச்சுங்க போதும். நாட் ஹியர் ஆர் மோர். அந்த கணவனோ மனைவியோ 7 ஆண்டுகள் அதுக்கு மேற்பட்ட ஆண்டுகள் கேட்கல, எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னா சிவில் டெத் சொல்லுவோம்ல, அது மாதிரி அப்போ என்ன பண்ணோம், அப்போ கிரவுண்ட் அது. சரி, இந்த பாருங்க, இவர் கணவர் மனைவி 7 ஆண்டுகள் அல்லது அதுக்கு மேற்பட்டு இவங்களால 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க பாரு. எங்கே இருக்கா, இவர் எங்கே இருக்காருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியல, இந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு இவருக்கு தெரியல, அப்போது 2 பேருக்குமே அப்ளிகபிள் ஆகுது. ஓகேவா. சரி, இப்போ 13ல் சப்ஜெக்ட் 1ல் கேபிட்டல் ஏவில் கிளாஸ் 1, இந்த கிளாஸ் 1 கிளாஸ் 2 வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது எவ்வாறு மெமரினா, இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் வச்சுங்க. என் கிளாஸ் 1 மட்டும் இருக்குதுல்ல, இப்போ 1 10 வச்சுக்கிட்டு செக்ஷன் 10ல் இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் 1J பாட்டு அப்படியே இந்த 1 பண்ணால் அப்படியே இருக்குல்ல, அது அப்படியே போட்டிங்கன்னா J ஜுடிஷியல் செப்பரேஷன்ஸு. இப்போ பாருங்கள் ஈஸியாக புரியுறதுக்கு, இப்போ ஃபேமிலி கோர்ட்டில் கணவனும் மனைவியும் அந்த சொன்னல அந்த கிரவுண்டின் அடிப்படையில் ஏதோ ஒரு கிரவுண்டில் போடலாம் ஜுடிஷியல் செப்பரேஷனை, நாங்கள் தனியாக பிரிந்து வாழ வேண்டும் என்று பெட்டிஷன் போடுறாங்க. நீதிமன்றமும் அதுக்கு என்ன பண்ணுது, அலோ செய்து விடுது, அனுமதி விடுகிறது. அனுமதித்த பிறகும் ஓராண்டு பாருங்க தனித்தனியாக பிரிஞ்சு நீதிமன்றத்தால் பிரிஞ்சு போகிறாங்க, அப்புறம் சேர்ந்து வாழன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓராண்டு வரைக்கும் அவங்களால சேர்ந்தே வாழலை. அப்படி என்றால் கணவனோ அல்லது மனைவியோ 2 பேரில் யார் வேண்டுமானாலும், யார் பிரிந்து வாழவில்லையோ அந்த மாதிரி என்ன பண்ணோம், விவாகரத்துக்கு கோரலாம் என்று சொல்லுகிறது. இங்கே பாருங்கள், 1 தனியாக இருக்கும், 0 தனியாக இருக்கும். அப்போ இவர் தனியாக இருக்கார் 1, இந்த அம்மா 0 அப்படி வச்சுக்கலாம் சும்மா, இது தனியாக. அப்போது தனித்தனியாக இருப்பது ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்போ வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 13ல் செக்ஷன் 1ல் கேபிட்டல் ஏவில் கிளாஸ் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். இங்கே 2 இருக்குல்ல, 2 எப்பயுமே என்ன பண்ணுவோம், நம்ம கால்வப்பட்டில் பின்னா அப்படி திருப்பி போட்டிங்கன்னா இதில் பிறர் வியூ பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். செக்ஷன் 9 ஞாபகம் வச்சுங்க, இந்து மேரேஜ் ஆக்ட் 1955ல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் பாருங்கள். இப்போ பட வழக்கத்தோடு பார்த்தோம்னா நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, கணவனோ அல்லது மனைவியோ பெட்டிஷன் போடுறாங்க அண்டர் செக்ஷன் 9 படி நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்காக நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி. இங்கே பாருங்கள், பிறகு அந்த நீதிமன்றம் வந்து மனைவி போட்ட மனைவிலோ அல்லது கணவன் போட்ட மனைவியில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து உத்தரவு பிறப்பித்து விட்டார்கள். பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த உத்தரவை மதித்து 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. இங்கே 1 0 தனித்தனியாக போகிறது ஜுடிஷியல் செப்பரேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் 9 2 பேருமே இந்த 2 தலை இருக்குதுல்ல, இந்த 2மே ஒன்றாகி விடுகிறது 9ல். அப்போ 2 பேருமே ஒன்றாக சேர்ந்து வாழ சென்று விடுகிறார்கள். இவ்வாறு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இது வரைக்கும் கிரவுண்ட்ஸ் ஃபார் காமன், 2 பேருக்கும் பொருந்தும், கணவனுக்கும் பொருந்தும் மனைவிக்கு பொருந்தும் ஞாபகம் வச்சுக்கலாம். சார் மனைவிக்கு மாத்திரமே அந்த கிரவுண்ட்ஸ் இருக்குல்ல, எங்கே இருக்குது, சப்ஜெக்ட் 2ல் இருக்கும். இதை பார்ப்போம், இதை எவ்வாறு ஞாபகம் வைத்துக்கிறது என்று சொன்னால், சப்ஜெக்ட் 2ல் கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா பைகாமி 2 பைகாமின்னு பார்த்தா இந்த 2 இருக்குதுல்ல, இந்த 2 ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 வந்து 2 மனைவி 1 கணவர். 2ல் கிளாஸ் 1 பார்த்தா அப்போ வரை இவர் வந்து கணவர் ஒருத்தர் தான், ஆனால் 2 மனைவி. இந்த மனைவி உயிரோடு இருக்கின்ற போதே இந்த மனைவியை திருமணம் செய்திருக்கின்றார். பைகாமி ஐபிசியில் 1860ல் 494 495. இப்போ வந்து இருக்கின்ற பிஎன்எஸ் பாரத நியாய சன்னிதாவில் 2023ல் என்னது 82 சப்ஷன் 1 82 சப்ஷன்
2 of BNS 2023. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பாருங்க. 2ல சப்செக்ட் 2ல கிளாஸ் 2 கில்ட்டி ஆஃப் ரேப் சொடாமி வெஸ்டலிட்டி, இதையெல்லாம் குற்றம் புரிந்தவராக இருக்கின்ற போது, பீஸ்டலிட்டினா மிருகத்தனமாக, சொடாமை என்ன அந்த ஒரு சேர்க்கை சொல்ல அது மாதிரி, அதே மாதிரி வந்து ரேப் பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு குற்றம் புரிந்தவராக இருக்கின்ற போது, இது எப்படி ஞாபகம் வச்சலாம்னு பார்த்தா அந்த 2க்கு வந்து பி தானே, பி மட்டும் முதல்ல ஆச்சுன்னா பெஸ்டலிட்டி மிருகத்தனமாக, அப்போ ரேப்பு சொடாமி, இது எப்படி ஞாபகம் வச்சலாம், பீஸ்ட் சொடாமியை ரேப் செய்தார், பீஸ்ட் சொடாமியை ரேப் செய்தார் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இது பட விளக்கம் இல்லை. சரி, சப்செக்ஷன் 2ல கிளாஸ் 3 என்ன சொல்லுது, 125 CRPC 1973 ஆர் 18 ஆஃப் இண்டு அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், ஓகேவா, 1956. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால், இங்கே பாருங்கள் ஆல்ரெடி பார்த்து இதெல்லாம் போட்டு 2 கிளாஸ் 3 தானே, +1 +1 +1 5 வந்துடுதுல, 5 போட்டுடுறீங்க. 5 போட்டோடனே இந்த 2 அப்படியே கொண்டாந்தீங்கன்னா 2 வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே இந்த 1 கொண்டாந்தீங்கன்னா 125 வந்துடும். 125 CRPC ப்ளஸ் அதே மாதிரி இந்த 3 போட்டீங்கன்னா 8 வரும் பாருங்க, 7 8 வருதா, +1 போட்டால் 18. HAMA 1956 நோ ப்ரொஹிபிட்டேஷன், இவ்வாறு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் ஓராண்டு காலமாக அவர்களுக்கு எந்த விதமான தாம்பத்தியம் நடைபெறவில்லை என்றால் நம்மளா மனைவியானவர் நீதிமன்றத்தில் விடலாம். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் 120 CRPCயில் மனு தாக்கல் மெயின்டெனன்ஸ் பெற்று வருகிறார்கள். ஓராண்டு காலமாக எந்த விதமான மன வாழ்க்கையும் அமையவில்லை, தாம்பத்தியம் நடைபெறவென்றால் என்ன பண்ணா, மனைவி விவாகரத்து மனு தாக்கல் செய்யலாம். 13ல் சப்செக்ட் 2ல கிளாஸ் 4, இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆஃப் பூப்பத்தி. இந்த 4 வருதில் எவ்வாறு நாம் நினைவுத்துக் கொள்ளலாம்னு சொன்னால், இது 1 இது 5 இருக்குல்ல, அது பாருங்கள் 1 இதுக்கு இந்த வினா 5 ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 அப்போ 15 ஆகுது. 15 இயர்ஸ் பிஃபோர் மேரேஜ் இப்படி ஞாபகம் வச்சுங்க. அதாவது இந்த பெண்ணுக்கு 15 வயது ஆவதற்கு முன்னாலே திருமணம் செய்து விடுகிறார்கள். பிறகு இவர் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இப்படி இருக்கின்ற போது அவ்வாறு திருமணம் செய்து விட்டால் அந்த பெண்ணானவர் அட்டைன் 15 இயர்ஸ் 15 வயது அடைந்தவுடன், அதே போன்று அட்டைன் 18 இயர்ஸ் அந்த 18 வயது அடைவதற்கு முன்னாலே என்ன பண்ணோம், அவர்கள் என்ன சின்ன குழந்தையிலே திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள், நான் இந்த வாழ்க்கை விரும்பவில்லை, எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று அந்த மனைவி மாத்திரமே விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். அறிவை விட மேலானது கற்பனையே, சொன்னது யாரு, ஐன்ஸ்டைன். அதனால் இது என்னுடைய கற்பனை, நான் எவ்வாறு ஞாபகிப்பதற்காக என்னுடைய தனிப்பட்ட சொந்த கற்பனை, இதை நீங்கள் அப்படியே இதையே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லவில்லை. யூ நீட் நாட் ஃபாலோ as it is, you have to create your own creations that will be forever in your mind. அதனால் நீங்களே ஒன்றை உங்களுடைய நினைவுக்கு தயார்படுத்திக் கொண்டால் அது எப்பொழுதும் உங்களுடைய நினைவில் இருக்கும், அது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி படம் வரைஞ்சு ஞாபகப்படுத்திக்கிட்டு சொல்கிறேன்னா, கொஸ்டின் இருக்குல்ல, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குல்ல, சிவில் ஜட்ஜில் ஏபிபிலாம், நீ அசர்ட்டியாக இருந்தால் தான் ஒன்று வந்து குழப்பற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனில் 2 வந்து பண்ணிவிடுவீங்க, ஒன்று நேரிங் ஆன்சராக இருக்கும், ஒன்று எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்கும். இதனால தான் நான் மெமரின்னு சொல்கிறது அப்பப்போ வகுப்பில். அப்போது ரெண்டுமே குழம்பு, இதுவா அதுவா அப்படின்னு. அப்போ எக்ஸாக்டாக யூ ஹேவ் டு ஆன்சர் என்ன பண்ணணும், அசர்ட்டிவாக இவ்வாறு மைண்டில் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி கற்பனை செய்து நினைவு வைத்து கொண்டால் தான் முடியும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் எங்களை, சார் எப்போ பார்த்தாலும் விவாகரத்து பெறுவதற்கு இவ்வளோ வழிகளாக சொல்லியிருக்கீங்களே, நாங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு வழி இல்லையா? அப்படி என்றால் இருக்கின்றது. சட்டப்படியாக பார்த்திங்கன்னா மீடியேஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம லீகல் எய்டில் போய் மனு கொடுத்து என் கணவர் இப்படி செய்கிற என்னை சேர்த்து வைங்கன்னு சொல்லி மீடியேஷன் அதெல்லாம் சமரச மையமெல்லாம் இருக்குது, பேசலாம். அதை தாண்டி உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி ஒருவரை வாழ வைக்கவே முடியாது. அப்படி என்றால் நாங்கள் இங்கே நீதிமன்றம் வராமல், காவல் நிலையம் செல்லாமல், வழக்கறிஞர் அலுவலகம் வராமல் வாழ்க்கை நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான வாட் இஸ் த கிரவுண்ட்ஸ் ஃபார் ஹாப்பி லைஃப்? அது கேட்குறீங்க தானே? 3 வார்த்தை தான் என்னுடைய சர்வஸ்ரீ குருநாதர் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அக்செப்டன்ஸ். முதலிலே கணவன் இப்படி தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனைவி இப்படி தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு எது நடந்தாலும்
எல்லாம் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வார்த்தை, இதுவும் கடந்து போகும். இந்த 3 மந்திர சொல்லை தினந்தோறும் எழுந்தவுடன் உச்சரித்து வாழ வேண்டும். அதாவது இன்னொன்று சொல்லலாம், அடிப்படையிலே எல்லாம் கலந்த கலவைதான் வாழ்க்கை. அடிப்படை தத்துவமே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதே இரவு மட்டும் இருந்தால் நம்மளால் வாழ முடியுமா? சரி, பகல் மட்டுமே இருந்தால் நம்மளால் வாழ முடியுமா? இரவும் பகலும் இருக்கும். ஒரு உதாரணத்தை மட்டும் சொன்னேன். அதே போல இப்ப அறுசுவை உணர்வு சொல்றோம், உணவு தானே, அறுசுவையா இருக்குதா? எல்லாமே சுவையா? இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, உவர்ப்பு, இந்த 6 இருக்குதுல்ல. அந்த கசப்பு எதுக்கு அப்படின்னா, கசப்பு தான் இன்னும் உடலுக்கு நல்லது. நிறைய பேர் சுகர் பேஷண்ட் பாவக்காய் வாங்குங்க, பாவக்காய் வாங்க, ஏன் உடலுக்கு நல்லது. அது போல தான் திட்டினால் கூட சொல்லாங்கல்ல, ஒரு ஊடலில் தான் கூடல் அதிகமாக இருக்கும். எனவே எல்லாம் கலந்தது தான். அதனால இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோன்னா மறுநாள் நம்ம என்ன பண்ண, ஒரு கஸ்டமர் தாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிதான் இருக்கும் அடிப்படையிலே என்பதை நாம் கற்றுக்கொள்ளணும். எப்பவுமே சிரிச்சுனா என்ன சொல்லுவாங்க, இவ பைத்தியக்காரன்டா, எப்பவுமே சிரிப்பாண்டாங்க. அவங்க ஒய்ஃபு பைத்தியக்காரன், அவங்க வீட்டுக்காரன் பைத்தியக்காரன் அப்படின்னாங்க. இல்லை எப்பவுமே அழுது நிற்கிறாங்களாம் பைத்தியம். அப்போது இரண்டுமே இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. அதை ஏற்றுக்கொண்டு நாம் நடத்தினால் இந்த மாதிரியான இந்த 13 இருக்கிற செக்ஷன் இந்து மேரேஜ் 1955 பக்கமே வர வேண்டியதில்லை. நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.